தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் தன் தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத பெரும்பான்மை சமூகமாக நம்ம இருந்தோம். ஆனால் பெரும்பான்மை சமூகமாக இருந்த நாம இன்னைக்கு இந்தியாவிலே மிக அதிகமான புத்தக காட்சி நடக்கிற சமூகமாக மாறி இருக்கிறோம். அப்போ இந்த புத்தக காட்சிங்கிறதுல நீங்கள் வெறும் இந்தி திணிப்பு அகாடமிக்காக மட்டும் பார்க்க முடியாது. அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டினதுனால தான் தமிழ் வாசகர்கள் அதிகம் உருவானாங்க. அப்போ என்னது, ஒரு பக்கத்தில் மொழியை பாதுகாப்பதுங்கிறது வெறும் மொழியை மட்டும் பாதுகாக்கிறதில்ல, பல்வேறு விஷயங்கள், இலக்கிய வளர்ச்சி எல்லாவற்றிலும் தமிழ் வருது, அதிகமான புத்தகங்கள் இருக்குது. இதில் வேடிக்கை என்னன்னா, இந்திய மாநிலங்களில் அதிக புத்தக கண்காட்சி இங்கே தான் நடக்குது. இந்தியாவில் இப்போ இல்லை, கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக புத்தக காட்சி நடக்குது. 40 வருஷத்துக்கு முன்னால் தன் தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத பெரும்பான்மை சமூகங்க நம்ம அது எப்படி புத்தக காட்சி நடத்துறதுங்கிறதுனால இந்த இந்திய போராட்டமும் அதற்கு பின்னால் வந்த திராவிட இயக்க திமுகவின் ஆட்சியும் முக்கிய காரணம் அது. அதில் என்னன்னா 38 இந்திய எதிர்ப்பு போராட்டமாகட்டும், 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதில் யாரும் எழுத்தாளர், அன்னைக்கு இருந்த எழுத்தாளர்கள் தமிழ் அறிஞர்கள் பெருசாக பங்கெடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு இருந்த நவீன இலக்கியவாதியாக அறியப்பட்ட 38களில் இருந்த மணிக்கோடி எழுத்தாளர்கள்லாம் வந்து சமஸ்கிருத மேன்மை வச்சு தமிழ் இலக்கியம் எழுதிட்டு இருந்தாங்க. இந்திய ஆதரவாளர்கள் அவங்க பங்கெடுக்கல. இன்னும் தமிழ் அறிஞர்கள், தனித்தமிழ் பேசிய பெரிய தமிழ் அறிஞர்கள் கூட பங்கெடுக்கல. அவங்க கம்பராமாயணம் சிறப்பா, அது சிறப்பா அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சாமானியர்கள் நம்ம இறங்கி ரோட்ல போராட ஆரம்பிச்சிட்டோம். தமிழ் படிச்ச ஆளு பாருங்க பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துக்கே வரல. ஆனால் தமிழால் யார் லாபம் அடைகிறாங்கன்னா நம்ம கிடையாது. தமிழ் நம்ம படிக்கிறோம், கல்வி உரிமை பெறுறோம். இன்னொரு பிரத்யேகமாக தமிழை ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிட்டு பேச்சாளர்களாகவும் இலக்கிய சொற்பொழிவாளர்களாகவும் பல கோடிகள் சம்பாதிப்பதும் பல நாடுகளில் போய் வெளியே பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழை வந்து பிரதானமாக எடுத்து பேசுகிற பேச்சாளர்கள், கவிஞர்கள் இவங்க தான். அவங்க பாருங்க, இன்னைக்கும் பாருங்க இந்திய எதிர்ப்பு பற்றி பேசுறதே கிடையாது. அது வந்தால் இவங்க தான் பாதிக்க போகிறாங்க. அன்னைக்கு அவங்க நடத்துகிற போராட்டத்தில் அன்னைக்கு மணிக்கொடி காலத்தில் இருந்த எழுத்தாளர்கள் புத்தகம்லாம் பெருசாக விற்கல. இந்தி வந்தால் என்னன்னு சொன்ன அந்த எழுத்தாளர்கள் ஆசாரவாகட்டும், அந்த மணிக்கொடி காலத்தில் மௌனி இவங்கெல்லாம் எழுதினாங்கல்ல, இவங்களுக்குலாம் மொழி உணர்வுலாம் கிடையாது. இவங்க நிறைய சமஸ்கிருத கலப்பு வந்து இலக்கியத்தை எழுதினாங்க. அது வந்து அவங்க அதிகமாக வந்து வெளிநாட்டு புத்தகங்களை படித்ததுனால அந்த தாக்கத்தில் நவீனத்தை அவங்க எழுதினாங்க. ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நவீன எழுத்தாளர்கள் சொல்லப்படுற சார்மைவாதிதாவோ ஜெயமோகனோ இவங்கெல்லாம் பாருங்க, இவங்களும் அதே மாதிரி தான். இவங்களுக்கு மொழி, தமிழ் மொழி சீரழியத்தை பொறுத்தோ இந்தி திணிப்பு பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் நல்லா பாருங்க, அன்னைக்கு அசோகமித்திரன் ஆகட்டும், லாசாராவ் ஆகட்டும், அல்லது மௌனி ஆகட்டும், அவங்க புத்தகத்திலிருந்து இன்னைக்கு ஜெயமோகன் வரைக்கும், இன்னைக்கு சார்விவாத புத்தகம் வரைக்கும் இன்னைக்கு வந்து அதிகமாக விற்குதுன்னு சொன்னால் இந்திய போராட்டத்தின் காரணமாக தான் நிற்கிது. இவனுங்களை மாதிரி சும்மாவே இருந்துருந்தான்னு வச்சுங்க, இவங்க புகழ் வித்துருக்காரு.